Hi, hello friends. Welcome back to Sanapandi channel. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான் வந்திருக்கோம். அதுவும் குறிப்பாக சென்னை சில்க்ஸ் தான் நாங்கள் வந்து போக போகிறோம். சென்னை சில்க்ஸ் ஸ்ரீகுமரன் இந்த கடைக்கு தான். ஸ்ரீகுமரனில் வந்து நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செயின் நான் கிடையாது, என்னோடய சித்தி வந்து வாங்க போகிறாங்க. ஸோ அவங்க வந்து என்னையும் துணைக்கி கூப்பிட்டுருந்தாங்க டிசைன்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 கிராம். அவங்க ஆல்ரெடி போட்டுட்டு இருந்த செயின் வந்து அருந்து போயிட்டதுனால நம்ம இப்போ புதுசாகவே வாங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக அவங்க வந்து அதை போட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அது விட்டு போச்சு. ஸோ இப்போ புதுசாகவே மாற்றிடலாம், அது எதுக்கு பற்ற வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு புதுசாக இப்போ என்ன லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கோன்னு போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். போய் உட்காந்த உடனே எங்கள் சித்தி வந்து பார்த்திங்கன்னா விஜய் செயின் காட்டுங்கன்னாங்க. என்னது விஜய் செயினா? எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. விஜய் எப்போ செயின் போட்டார் விஜய் செயின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அந்த டைமில் வந்து இந்த சொல்லாமலே இந்த பாட்டெல்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கெல்லாம் வந்து குட்டியாக கழுத்தை ஒட்டியே ஒரு செயின் போட்டிருப்பாராம். ஸோ அது மாதிரியே எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுதான் சொன்னேன், அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் டிசைன் பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட நானே ஒரு 25 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். எதுக்கு இந்த டிசைன் வாங்கணும், நம்ம வேறு எதாவது டிசைன் வாங்கலாம். இது பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது பழைய கலெக்ஷன். எனக்கு தெரிஞ்சே 25 வருஷம் இருக்குன்னா அதுக்கும் முன்னாடியிலேருந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா போட்டால் நல்லா பார்வையாக தெரியணும். ஸோ பார்க்கும்போது ஆமாப்பா இவங்க செயின் போட்டிருக்காங்கப்பா அது மாதிரி தெரியணுன்றதுக்காகவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டையாக இருக்க மாதிரி வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஆனால் எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னு சொல்லி நான் சொன்னேன். இருந்தாலும் அவங்க ஆசைக்காக ஒரு தடவை போட்டு பார்த்துக்கிட்டுமே, மண்டையில் இந்த கொண்டையை மறந்துட்டேன்ற மாதிரி அவங்க ரிமூவ் பண்ணாமலே செயின் போட பார்த்தாங்க. வரல. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா செயின் போட முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி இது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் தெரியும். இதுவே நம்ம அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரனில் போட்டிருப்பாங்க, நல்லா கழுத்தை ஒட்டி. மோஸ்ட்டாக ஜென்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க அந்த டைம்லலாம். ஏன் ஸ்ரீகுமரன் சூஸ் பண்ணிங்கன்னு என்னை கேட்கும் போதிங்க. ஏன்னா என்னோடய சித்தி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே இங்கே தான் வாங்கிட்டுருப்பாங்க. அவங்க ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால இங்கேயே வாங்கிடலான்னு சொல்லி இங்கே வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்ட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கவும் லேட்டஸ்ட் கலெக்ஷன் மாதிரியும் இருந்துச்சு, நல்லா போட்ட மாதிரியும் தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் ஃபைனலாக இது தான் வந்து செலக்ட் பண்ணினோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 3 சவரன் தான். இந்த டிசைன் அவங்களுக்குமே பிடிச்சிருந்துச்சு. கிட்ட வந்து பார்க்கும்போது அது டிசைன் நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ இது நல்லா பார்க்கவும் பார்வையாக இருக்குது, லேட்டஸ்ட் கலெக்ஷனாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு 10லேருந்து 12 வருஷமோ 15 வருஷமோ அவங்களுக்கு வந்து நல்லாவே வரும். மேடம் வந்து என்ன ஆளாளுக்கு செயினாக போட்டு பார்த்துட்ருக்காங்க, நமக்கு ஒன்றும் காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அவங்க ஆசைக்கு ஒரு தடவை அவங்க கழுத்துலேயும் போட்டு பார்த்து வாங்கினோம். மற்ற கலெக்ஷன்ஸும் ஒரு தடவை பார்த்துலான்னு சொல்லிவிட்டு மற்ற 3 சவரில் இருக்க டிசைன்ஸையும் நான் வந்து காட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர்லெஸ் வந்து அந்த 3 சவரன் ரேஞ்சஸில் தான். இப்போ எனக்கு தான் நான் பர்சனலாக வாங்க போனேன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னமாக தான் நான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பெருசாக ப்ராடாக போட்டால் பிடிக்காது. போட்டதே தெரியாத மாதிரி இருக்கணும், மெலிசாக இருக்கணும். இது மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். மேபி நம்மளும் ஒரு 45 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வரும்போது அது பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து டைமண்ட் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ டைமண்டில் அந்த மோப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அது எல்லாமே டைமண்ட் தான். மற்ற செயின் வந்து பார்த்திங்கன்னா அதே 3 சவரன்னு சொல்லி காட்டினாங்க. பட் ஆணியே பிடுங்க வேணாம், எனக்கு டைமண்ட்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் நார்மல் கோல்டே வந்து எடுத்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ்க்காக இருக்கட்டும் இல்லை லோவர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், டைமண்ட் வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக இருந்தாலும் நம்ம போய் எதாவது மார்வாடி கடையில் வைக்கிற மாதிரி இல்லை நமக்கு கேஷாக வேணும்னாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் அது. ஸோ அதனாலே நான் மோஸ்ட்டாக டைமண்ட்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி நமக்கு கோல்டு ரேட் ஏறுற அளவுக்கு டைமண்ட் ரேட்டு இது வரைக்கும் ஏறினது கிடையாது. ஒரு 5 வருஷமோ இல்லை 7 வருஷமோ போனாலும் மிஞ்சி போனால் கொஞ்சம் ஒரு 1000 கணக்கில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது செயின் வந்து நாங்கள் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கம்மல் செக்ஷன் வந்தோம். கம்மலில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸுக்கு அவங்க வீட்டுக்கு போடுற மாதிரி கம்மல் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க லாஸ்ட்டாக வந்து ஒரு செயினும் அப்புறம் ஒரு கம்மல் ரெண்டுமே போட்டுட்டு இப்போ புதுசாக மாற்ற மாதிரி தான் பிளானு. இது ரொம்பவே செம்ம ட்ரெண்டியாக இருந்துச்சு. ஒரு சின்ன பசங்க, டீனேஜர்ஸ், காலேஜ் பொண்ணுங்களாம் வந்து போட்டுக்கிற அளவுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு 3 கிராம்லேருந்து 4 கிராம் இந்த மாதிரி இதில் தான். பட் ரெகுலர் வியர் பண்ணிக்கலாம். கம்மலை பொறுத்த வரைக்கும் திருகாணி பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு கம்மல் சின்னதாகிடும்.
கம்மல் பெருசாக இருந்துச்சுன்னா திருகாணி சின்னதாகிடும். ஸோ நமக்கு எது ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்குறோன்ற பொறுத்தேன். இப்போ எங்கள் சித்திக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா திருகாணி பெருசாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு குட்டியாக இருந்துச்சுன்னா பிடிச்சி போட முடியாது கம்ஃபர்டபுளாக அப்படின்ட்டு. எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. பார்க்க எது நல்லாயிருக்கோ நம்ம அதை எடுத்துக்கலாம். திருகாணிக்காக கம்மல் வாங்க முடியாதுல்ல. இது வந்து பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 40-45+ இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து ஒரு 3 கிராம் 4 கிராம் இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான். தங்கம் விலை இப்போ எக்கச்சக்கமாக வந்து ஏறி இருக்குது. ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போது ஒரு செட்டு போடுறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, எக்ஸ்சேஞ்சு தான் கிட்டத்தட்ட பண்ணுறோம். பழைய செயினும் பழைய கம்மலையும் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் புதுசாக வாங்க போகிறோம். இதை வந்து நம்ம கண் எதிர்க்கே வந்து உருக்கிடுவாங்க. ஸோ எங்கள் சித்தி வந்து நீங்கள் கம்மல் பார்த்துட்டு இருங்க, நான் போய் உருக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் கீழே போயிட்டேன். ஏன்னா அவங்களால திருப்பி மேலேயும் கீழே அலைஞ்சிட்ருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் கண்ணை எதிர்க்க தான் வந்து உருக்குனாங்க. உருக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 மில்லிகிராம் கிட்ட கம்மியாகிடுச்சு. கேட்டால் அது வந்து அழுக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்க காட்டும் போதும் அந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அந்த செயின் வந்து ஃபுல்லாகவே உருக்கி அது வெறும் கிட்டத்தட்ட ஒரு காயின் சைஸில் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஆல்ரெடி இருக்க செயினை போட்டுட்டு புது செயின் வாங்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 35+ கிட்ட வந்துடுச்சு. என்னடா இதுன்னு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுச்சு. அப்புறம் பார்த்தா புதுசுக்கும் பழசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 கிராம் கிட்ட வித்தியாசம் இருக்குது. புதுசு வந்து 3 கிராம் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கான். ஸோ அதனால் அந்த 35+ வந்து நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு கூப்பனும் கொடுத்துருந்தாங்க. வெள்ளிக்கு தான் கொடுத்துருந்தாங்க கூப்பன் வந்து நீங்கள் 3000க்கு வெள்ளி பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு. பட் எங்களுக்கு வெள்ளிக்கு எந்த நீடுமே கிடையாது. அதனால் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி இல்லை பாப்பாவுக்கு பர்த்டே வருது, நாங்கள் அதை வந்து ட்ரெஸ்ஸாகவே வாங்கிக்கிறோன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். சரின்னு அவங்களுமே அந்த கூப்பன் வந்து எங்களுக்கு சென்னை சில்க்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் அவங்க ஃபைனலாக சூஸ் பண்ண கம்மல். ஆல்ரெடி நான் செயினுமே அவங்கக்கிட்ட காட்டிட்டேன். ஸோ அந்த கூப்பனுக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். பாய், டேக் கேர்.